ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்? ஓகே, ஜஸ்ட்டு ஒரு கார் கிரியேட் பண்ணிவிட்டு அதை லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ண வச்சோம். ஓகேவா? ஸோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு see about அது வந்து என்னென்னா, அது அந்த விண்டோக்குள்ளே தான் இருக்கணும். ஐ மீன் அந்த ரோடு இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த ரோடு தாண்டி வெளில போகக்கூடாது. ஸோ ஐ எம் கோயிங் டு பொசிஷன்ஸ் ஈக்குவல் டு எதுக்கு நான் கிரியேட் பண்ணுறேன் நான் சொல்கிறேன். செல்ஃப் டாட் கேம் விண்டோ டாட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? கூட்ஸ்னு இருக்குல்ல, இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? என்ன எதுக்கான கோஆர்டினேட்ஸ்? செல்ஃப் டாட் பிளேயர் காருக்கான கோஆர்டினேட்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது என்னக்க போகுதுன்னா, இஃப் 0 பொசிஷன் ஆஃப் 0. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இது எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லட்டுமா? ஓகே, இங்கே பாருங்கள், இப்படி இருந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகக்கூடாது, அண்ட் அப்படி இல்லைன்னா ஒர்க் ஆகணும்னு நான் சொல்கிறேன். என்னென்னா இது எதுக்குன்னு வச்சுங்களேன், கோஆர்டினேட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த கார் இருக்கா, இங்கே தான் அந்த கார் இருக்குது. ஓகே, இங்கே அந்த விண்டோ இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த காருக்கான இந்த சைடு அண்ட் இந்த காருக்கான இந்த சைடு, இதுதான் கோஆர்டினேட்ஸு. ஓகேவா? இந்த சைடையும் ஐ மீன் லெஃப்ட்டு அண்டு பாட்டம் இந்த சைடையும் கெட் பண்ணி வைக்கிறது தான் கோஆர்டினேட்ஸ். இப்போ நான் பொசிஷன், ஓகே, பொசிஷன் ஆஃப் 0ன்னு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், பொசிஷன் ஆஃப் 0ன்னு கொடுத்தனா எனக்கு லெஃப்ட் சைடு வரும். ஓகேவா? பொசிஷன் ஆஃப் 0ன்னு கொடுத்தனா லெஃப்ட் சைடு, அண்ட் ஆல்சோ பொசிஷன் ஆஃப் 1ன்னு கொடுத்தனா டாப் சைடு. ஓகேவா? இமேஜை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேட்ஸ் வந்து 2 தான், 0 அண்ட் 1 தான். 0 அண்ட் 1 வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 125 இருக்குல்ல, இது ஈக்குவல் டு இல்லைனா அதுக்கு மேலே இருந்தால் அது வந்து மூவ் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். 5க்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து என்ன ஆகணும், செல்ஃப் டாட் கேம் விண்டோ டாட் மூவ் செல்ஃப் டாட் பிளேயர் என்னென்னா 0 ஓகேவா? அது மூவே ஆகக்கூடாது, 0 அது அப்படி எல்ஸாக இருந்துச்சுன்னா அது மூவ் ஆகணும். ஓகேவா? நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு ரன் த ப்ரோக்ராம். இங்கே பாருங்கள், நான் லெஃப்ட் சைட் பண்ணுறேன். ஓகே, ரைட்டுக்கு தான் பண்ணிடுறோம், ரைட் பண்ணுறேன். 125 ஓகே 125 கொடுத்துருக்கோம், 125க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அது ரன் ஆகாது. ஓகேவா? 250 ஓகேவா? ஏன்னா ஏன் 250 கொடுக்குறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் ரன் பண்ணுறேன். இதுக்குன்னு ஒரு கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல, இங்கே இருந்துச்சுன்னா இது 125, இது வந்து 250. ஓகேவா? இங்கே வந்து 250 எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னா, அடுத்தடுத்து நீங்கள் ரன் பண்ணணும், ஒரு வேல்யூ கொடுக்கணும், அதுக்கப்புறம் எங்கே இருக்குது நீங்கள் ரன் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து 250 கொடுக்குறேன், இப்போ ரன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணாலும் அது ரன் ஆகாது. புரியுதா? நான் கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரன் ஆகலை. ஏன் நான் 0 கொடுத்துறேன், மூவ் ஆகக்கூடாதுன்னு. ஆனால் லெஃப்ட் சைடு நான் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன், லெஃப்ட் சைடு கிளிக் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, த சேம் திங் இட் வில் கோயிங் இன் டு த மூவ் லெஃப்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? மூவ் லெஃப்ட் ஃபங்க்ஷன் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து 125 கொடுக்குறேன். 125 தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 125 கொடுக்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா அது ரன் ஆகணும், இல்லைனா ஓகே. இப்போ கரெக்டாக ரன் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஓகே, இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ லெஃப்ட் சைட் நான் கிளிக் பண்ணுறேன், லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணுறேன், ரன் ஆகலை. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர்? இது வந்து இதுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? இதுக்கு வெளில போகக்கூடாது, இதுக்குள்ளே இருக்கணும். கண்டிஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஓகே, இங்கே பாருங்கள், அங்கேருந்து காப்பி பண்ணதுனால இங்கே எக்ஸு கொடுத்துருக்கோம்ல, இங்கே லெஃப்ட் அந்த மைனஸ் தானே ஆகணும். ஸோ அங்கே நம்ம கரெக்டாக கொடுக்கல, அதுதான் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் போகையா? ஸோ இந்த பக்கம் வந்தால் இதுக்கப்புறம் போகாது, இந்த பக்கம் வந்தால் இதுக்கப்புறம் போகாது. ஓகேவா? மூவ் பண்ணுறதை கரெக்டாக பார்த்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த ஆப்ஜெக்டோட கோஆர்டினேட்ஸ் எடுத்து அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்து ஒரு அந்த விண்டோக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you next video. ஓகே, தேங்க்யூ.